ஹாய்ங்க. இப்போ என்னென்னா என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் தான் இது. இது எல்லாருக்குமே நடக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இருந்து பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா, இந்த 10 பேரும் ஒரு ஆள் வரலைன்னா 9 பேர் ஆகிடுவாங்க. அந்த 9 பேரும் சேர்ந்து வராத அந்த 10வது ஆளை பற்றி இருக்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் பேசுவாங்க. அந்த 10வது ஆள் வந்த உடனேயும் 8 பேர் நல்லவனாக மாறிடுவான். அந்த கூட்டத்தில் இன்னொருத்த 9வதாக இருந்தான் பார்த்தீங்களா, என்னடா இன்ன வரைக்கும் இவனை பற்றி தானே கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க, திடீர்னு நல்லவங்களாக மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பான். யோசிக்கிறவனுக்கு பேச வரல, ஓகே அப்படியே ஸ்டன் ஆகிடுவான். ஓகே டன் ஹாய் ஹலோ மட்டும், ஏன்னா அவனை பற்றின நெகட்டிவ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்றதுனால நம்ம தள்ளி நின்றுப்பாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இப்போது அந்த 10 பேர் இருக்க கூட்டத்தில் நாம் 10வது ஆளாக மாறிடுவோம். அந்த 10வது ஆளாக இருந்தாலும் 9வதாக மாறிடுவாங்க. இப்போ என்ன நடக்குவாங்க, இந்த 9 பேரும் சேர்ந்து 10வது ஆளாக இருக்கிற ஆளை பற்றி பேசுவாங்க. நமக்கு தான் தெரியுமே, நம்ம தான் அந்த இடத்துல 9வது இருந்துட்டு தானே வந்திருக்கோம். என்ன பேசியிருப்பாங்க நமக்கு தான் தெரியுமே. இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ அந்த கூட்டத்தை விட்டு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக 9ஆக மாறிடும். அப்போ அந்த 9 பேர் யாரை பற்றி பேசுவாங்க? ஒரு பக்கம் குடும்பம் குழந்தை குட்டின்னு ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸு கேங்குன்னு இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் இதை 10 பேர் 11 பேருன்ற பிரச்சனை, இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பி கூட்டம் மாமன் மச்சான் கூட்டம்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு கூட்டம். எனக்கு என்ன புரியலனா, இவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி ஓஞ்சிருவோமோன்னு ஒரு பயம். 2வது விஷயம், டேய் நான் கீழே தரையில் கடந்தேன்ல, அப்போ எவனும் என்னை பற்றி நீங்கள் பேசலை. இப்போது நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு இன்ஸ்டா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நான் ஒரு ஃபேஸ்புக்கில் சேனல் வச்சுருக்கேன். அப்படிங்கிறப்போ எங்கேருந்து தான் நீங்கள வரீங்க? பொத்துக்கிட்டு புதக்குன்னு வெளியே வந்து எல்லாம் பெரிய உத்தமன்க மாதிரியும், நாங்கள் ஏதோ தப்பான வேலை பண்ணுற மாதிரியும் எனக்கு புரியல. யூடியூபர்னால் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கோ? ஏன் வெளியே சொல்ல அவ்வளோ அசிங்கமாக இருக்கோ? அசிங்கமாக இருந்துச்சுன்னா சொல்லாத. அப்போ நீ வீடியோ என்டர்டைன்மெண்ட்க்கு பார்க்குற, எதை பார்க்குற? ஸ்ட்ரோல் பண்ணி பார்க்குற, எதை பார்க்குற? என்ன மாதிரி போடுற பொண்ணோட வீடியோ தான், இன்னொரு பொண்ணோட வீடியோ தானே பார்க்குற. உன் வீட்டு போகணுன்னா உனக்கு வலிக்குது, உன் ஊராக வீட்டு போகணுன்னா உனக்கு சுகமாக இருக்குது, பார்த்துட்டே இருப்ப. அப்படி தானே? அசிங்கமாக இல்லை? எல்லாருக்கும் ஒன்று தாங்க, ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும், ரூல்ஸ் அவ்வளோதான். எல்லோரும் சமம். யார் எதை